பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக என்னாகமும் 10வது அதிகாரம் 28-29 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள். அப்போது மோசே தன் மாமனாகிய ரகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மோசே பயணம் மேற்கொண்டு போகிற அந்த வேளையில் அப்பொழுது தன் மாமனாகிய ரகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி சொல்கிறாரு, நீங்கள் என்னோடு கூட வாங்க, ஆண்டவர் நன்மை செய்து இருக்கிறாரு, உமக்கும் நன்மை செய்வோம், நல்ல வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் கொடுக்கிறதாக சொன்ன கானான் தேசத்தை மனதில் வைத்து புறப்படுகிறதற்கு எத்தனை பண்ணும்போது வா என்று சொல்கிறார். இந்த செய்திக்கு தலைப்பாக நான் என்ன கொடுக்கிறேன் என்றால், உன் வாழ்விடம் எங்கே, அந்த தலைப்பை கொடுக்குறேன். நாம் வாழுகிற இந்த உலகம் எப்படி இருக்கிறது, எந்த இடத்துல நாம் வாசம் செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் என்கின்றது மிக முக்கியமானது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்துகிறதற்கு பிரயாசப்படும் பொழுதும் வாக்குத்தத்தமாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்கிறார். ஒரு நல்ல தேசத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதாக, அவர்களுடைய அடிமைத்தன வாழ்விலிருந்து ஒரு விடுதலையை தரும்படிக்காக தேவன் பிரயாசப்படுகிறார். இப்பொழுதும் கூட நம்ம கூட ஒரு நல்ல இடத்த செலெக்ஷன் பண்ணணுன்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் எல்லா டிவியை எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நல்ல இடத்தை பற்றினதான காரியங்கள், அந்த பிளாட் சிஸ்டங்கள், அதில் நீங்கள் இவ்வளோ லட்சத்துக்கு இருக்குது, இத்தனை பெட்ரூமுக்கு இத்தனை இது, சிங்கிள் வில்லா இது இவ்வளோ ரேட் ஆகுது, ரொம்ப வசதியாக பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, எப்படி பல காரியங்களை சொல்லி விற்பனை போகிற காரியங்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் வாழ வேண்டிய இடம் எங்கே? இது ரொம்ப மிக முக்கியமானது. இந்த இடத்திற்கு போகிறது கொஞ்சம் தொலைவாக இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பொதுவாக நாமெல்லாம் வீடை செலெக்ஷன் பண்ணணும், இடத்த செலெக்ஷன் பண்ணி வீடு கட்டணும்னு சொல்லும்போது தண்ணீர் வசதி இருக்குதா அதை ஒரு முதல்ல பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்தது எலக்ட்ரிசிட்டி லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம். பக்கத்தில் நியர்பை ஸ்கூல் இருக்குதான்னு பார்ப்போம். அது மாத்திரமல்ல, அதுபடி பக்கத்தில் சர்ச்சஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கோவில் ஸ்தலங்கள் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பிள்ளைகளுடைய பெரியோர்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு
அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதா, அது இல்லாதபடிக்கு மார்க்கெட்டெல்லாம் பக்கத்தில் நியர்பை இருக்கா, லைப்ரரி இருக்கா, இதெல்லாத்தையும் இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அது அந்த அந்த நாளில் இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் எந்த நாளில் ஸ்கூட்டர் இருக்குது பாஸ்டர், கார் இருக்குது பாஸ்டர், 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கூட மார்க்கெட் இருந்துட்டு போட்டோம், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ஐசோலேட் ஆன ஒரு இடத்துல நாம் தனியாக இருக்கணும்னு பார்க்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு இடத்த செலெக்ஷன் பண்ணுறது இவ்வளோ காரியங்களை நம்ம பார்த்து வருகிறோம். ஆனால் வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆதங்கமான பேச்சுகள் எல்லாத்தையும் கேட்கும்போது அவர்கள் அறிந்தும் அறியாமல் பேசின வார்த்தைகள் என்று சொன்னாலும் கூட அந்த வார்த்தைகளில் ஒரு ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய கருத்துகள் உள்ள அடங்கியதாக இருக்கிறதாக நான் பார்க்குறேன். எப்படின்னா முறுமுறுத்துட்டு வராங்க. அப்படி வரும்போது என்னாகமும் 20வது அதிகாரம் 3 5 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 2வது வசனம், ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்போது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேவோடு கூட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாக இருந்திருக்கோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? விதைப்பும், நல்லா கவனிக்கணும், விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். இப்போ நம்ம பார்க்குற இந்த நாளினுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம வித்தியாசமாக பார்த்தோம். ஸ்கூல் பற்றி, சபையை பற்றி, வாட்டரை பற்றி, எலக்ட்ரிசிட்டியை பற்றி, பார்க்கை பற்றி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பற்றி, மார்க்கெட்டை பற்றி, லைப்ரரியை பற்றி, இப்படி எந்த விதமாக காற்றோட்டம் உள்ள இடமா பார்க்கணும் அப்படி இப்படின்னு நிறையா பிளான் பண்ணி பார்த்துட்டு வரும். இவங்க சொல்கிற காரியத்தை பார்த்திங்கன்னா ஒரு 5 காரியங்களை சொல்கிறாங்க. என்னென்னா விதைப்பை பற்றியும், அத்திமரத்தை பற்றியும், திராட்சை செடியை பற்றியும், மாதுளஞ்செடியை பற்றியும், குடிக்க தண்ணீர் இல்லாத இந்த கெட்ட இடத்தில், இந்த 5 காரியத்தை பற்றி பேசுகிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் பார்த்த இடங்களுக்கும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிற இடங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். ஆனால் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அவர்கள் பேசின காரியங்கள் அந்த நாளில் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட விதைக்கு அல்லது அத்திமரத்துக்கு, திராட்சை செடிக்கு, மாதுளஞ்செடிக்கு, குடிக்க தண்ணீருக்கு, இந்த 5 காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது அத்தியாவசியமான தேவையாக அந்த நாளில் இருந்தது. ஆவிக்குரிய விஷயத்தில் அது இப்படிப்பட்ட இடம் நமக்கும் தேவை. அவர்கள் அறிந்தும் அறியாமலும் பேசின வார்த்தைகள். அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டு போது நாங்களும் மாண்டு போய் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி, நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? இந்த சபை என்று சொன்னால் அது கூட்டம், ஜன கூட்டத்தை பற்றி. இப்போ இதை நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் ஒரு தனிப்பட்ட நபரை பற்றியும் மக்களை குறித்தும் அல்லது சபையை குறித்ததான காரியத்தை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன இந்த காரியங்களெல்லாம் அடங்கினது தான் ஒரு நல்ல இடம். இவைகள் இல்லாத, அதாவது இந்த அத்தி மரத்தை பற்றி, மாதுளஞ்செடியை பற்றி, திராட்சை செடியை பற்றினதான காரியம், அதே போன்று தண்ணீர் இல்லாத ஒரு காரியங்கள், விதைப்பு, இவைகள் இல்லாத இடம்லாம் கெட்டதுன்னு அது அவர்கள் சொன்னது, அவர்களை அறியாமல் சொன்னது. ஆவிக்குரிய ரீதியிலையும் இது சரியே என்று சொல்ல வேண்டும். இது இல்லாத சபையும் இது இல்லாத மக்கள் வாழ்கிற இடம் எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க செத்து மாண்டு போகலாம் அப்படின்னு.
அது போன்றது தான் இப்பொழுது நான் எடுக்கக்கூடிய காரியங்கள். வேதனைக்குரியதாயும் வாக்குவாதம் பண்ணின காரியங்களும் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்கள் மிருகங்கள் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? இப்போ இந்த 5 குறிப்பிடப்பட்ட 5 காரியங்கள் இல்லை என்றால் சத்தத்திற்கு சமானம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த இடம் கெட்ட இடம் என்று சொல்லி அவர்கள் அதற்கு ஒரு டைட்டிலை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாங்கள் என்கின்றதையும் கர்த்தரின் சபை என்கின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் அதை நான் சம்பந்தப்படுத்தி உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இது எப்படி இருக்கிறது என்றால், வருங்காலத்தில், அதாவது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொல்லலாம். ஏறக்குறைய 37 ஆண்டு காலங்கள் அவர்கள் நடந்து வந்தார்கள். அவர்கள் இப்படி ஆண்டவர் நடத்தி வந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட பிறகு கூட அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் இன்னும் வரவில்லை. ஆனால் அது வருவதற்கு ஒரு 3 ஆண்டு காலம் இருக்கும். அந்த சூழ்நிலையில் இவர்கள் பேசுகிற பேச்சு, இந்த 37 வருஷமும் சாப்பிடாம கொள்ளாமலாம் இருந்தாங்க, வாழாமலாம் இருந்தாங்க. எல்லாம் தேவன் தம்முடைய தூதர்களுடைய அப்பங்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்லையும் அவங்க கேட்டாங்க. வெள்ளரி பிஞ்சு அது கிடைக்கல, காடை கவுதாரி அது இது அதுவும் கிடைக்கல, மண்ணாக தான் இருக்குது அப்படின்னு சலித்து கொண்ட பொழுதும் கூட அவர்களுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட்டையும் கொடுத்து அவங்கள நல்லபடியாக நடத்து ரொம்ப கிட்ட வருகிற நேரத்தில் அவங்க பேசுகிற பேச்சு கொஞ்சம் கடினமாக இருந்தது. கடினமாக இருந்தாலும் கூட அதில் அவர்கள் குறிப்பிட்ட இடம் இது கெட்ட இடம், வாழ தகுந்த இடம் இல்லை, நாங்கள் செத்து போகலாம், இதில் எங்களையும் சாகடிக்க கொண்டு வந்தீர்களா, சபையையும் சாகடிக்க கொண்டு வந்தீர்களா. அப்போ சபை என்று சொல்கிறது மக்கள் என்று சொன்னால், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் சபை என்று சொன்னால் செத்த சபையாக இருக்கிறது அப்படின்னு நான் எடுத்துட்டு உங்கள் மத்தியில் நான் பேச விருப்பப்படுகிறேன். முதல்ல அவர்கள் சொன்ன காரியம் என்ன, விதைப்புக்கு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த விதைப்புன்ற காரியங்கள் என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தா, விதை என்று சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை மிக முக்கியமானது. இந்த இடம் யாரை குறிக்கிறது என்றும் பார்க்க வேண்டும். விதைக்கிறதுக்கு புறப்பட்டு போகிற அந்த காரியத்தை பற்றி பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11 வாசித்து பார்க்கும்போது, விதை என்கின்றது தேவனுடைய வசனம். இந்த தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடவாத மனுஷன் கூட ஆல்மோஸ்ட் சத்த கருசோட போல தான், சத்த வாழ்வு போல தான். அதுபோல் அந்த வசனம் என்கின்ற விதைகள் விதைக்கப்படாத ஒரு சபையிலும் சபையாக இருக்க முடியாது என்கின்றது. அப்போது அந்த இடத்தை குறித்து சொல்லும் பொழுது, அந்த இடம் எப்படி இருக்கிறது, ஒருவன் விதைக்க புறப்பட்டு போனான்னா, அவன் விதைக்க புறப்பட்டவன் என்ன செய்தான்னா, நல்ல நிலத்தில் சில விதைகள் விழுந்துதான், முள்ளுள்ள இடங்களிலும் சில விதைகள் விழுந்துதான், பாறைகள் போன்ற இடங்களிலும் சில விதைகள் விழுந்துதான். அப்படி விழும் பொழுது ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறதுன்னா, முற்கள் இருந்த பகுதிகளில் விளைந்தது. ஆனால் முற்கள் நெருக்கினபடியினால அவர்கள் வளர முடியாமல் போயிற்று. சில வேளைகளில் இதை நான் ஆவிக்குரிய ரீதியில் மாத்திரம்தான் சம்பந்தப்படுத்தி வருகிறேன். இப்பொழுது அவங்க சொன்ன காரியம் வரைக்கும் ஒன்றை பார்த்து விட்டோம். உலக பிரகாரமாக ஒரு இடத்தை பார்க்கணுன்னா என்னென்னத்தை பார்க்கணுன்றதையும் சொல்லிட்டேன். இதே சூழ்நிலையில் ஆவிக்குரிய ரீதியில் இந்த பங்களிப்பு எந்த விதத்தில் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்கின்றதை பற்றியும் நான் பேச போகிறேன். அப்போ அந்த விதைகள் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது, தேவனுடைய வசனம் என்று சொன்னேன். அந்த 8:11 வாசித்து பார்க்கும்போது அப்படி இருக்குது. மார்க் 4:20, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி செய்கிறார்கள்னா, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கிடைக்கிறது. 30, 60, 100 பலன் கிடைக்கிறது. எங்கே? நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது. இந்த இடம் என்கின்றது, நல்ல இடம் என்கின்றது இதயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இந்த இதயத்துக்குள்ளே போடப்படுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு பலன் கொடுக்கக்கூடிய மக்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடியவர்களாயும் பலன் பெறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். பலன் கொடுக்க முடியாத மக்கள், பலன் கொடுக்க முடியாத இடம் என்று சொல்லுகிற மக்கள் வாழ்கிற அந்த சொசைட்டி எப்படி இருக்கிறதுனா, முற்கள் நிறைந்து இருக்குமானால் அவர்களால் பலன் கொடுக்க முடியாது. அந்த தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் நெருக்கங்கள் உண்டாகி வளர முடியாத ஒரு சூழ்நிலைகள் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி இருக்கிறது. அதை தான் இப்படி பேசுகிறேன். அடுத்தபடியாக பாறை போல அந்த நெஞ்சை வைத்து கொண்டு இருப்பார்கள் இதயத்தை. அவங்க எதையாவது பலன் கொடுப்பாங்களான்னா அவங்களும் பலன் கொடுக்க முடியாது. ஏனென்றால் வெயில் பட்டு சூடு ஏறின உடனே அது கருகி போகிறது போல இந்த கடின இதயம் உள்ள மனுஷனும் சரிவர பலன் கொடுக்க முடியாது. அவன் இருக்கிற இடத்துலையும் பலனை நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே இந்த வேதம் சொல்லுகிறது போல அது கெட்ட இடம்தான், விதைப்புக்கு ஏற்ற இடம் இல்லை என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறேன், இது கெட்ட இடம்தான். ஏனென்றால் அந்த விதைப்புக்கேற்ற பலன் அங்கு இல்லை. அந்த விதைப்புக்கு ஏற்ற பலன் சபையில் இல்லை. அந்த விதைப்புக்கு ஏற்ற அந்த சத்தியத்துக்கு ஏற்ற அந்த வசனத்தை கேட்டு பலன் கொடுக்காத விசுவாசிகள் அல்லது அவர்களுக்கே பலன் இல்லாமல் இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் நெருக்கப்படுகிறது நிமித்தமாக பாறை போன்ற இதயமுடையவர்களாக இருக்கிறதுனால சில வேளைகளில் அவர்களுக்கும் பயன் இல்லாமல் போகிறது. ஏனென்று சொன்னால் வசனத்தின் வேல்யூவை நாம் அறிய முடியாமல் இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறது அத்திமரம். இங்கே அத்திமரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அத்திமரம், இந்த அத்திமரமும் பழமும் எதை வெளிப்படுத்துகிறது என்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர் குறித்ததான காரியத்தை பார்க்கும்போது அத்திமரம் இல்லையே என்றார்களாம். அந்த இடத்துல இல்லை. இந்த அத்திமரத்தினுடைய முக்கியத்துவம் சாலமோனுடைய நாட்களில் யூதாவும் இஸ்ரவேலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலில் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 4:25 சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அது நிழல் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். அவர் நடந்து வந்த பாதையில் ஏதாகிலும் கனி கிடைக்குமா என்று சொல்லி பார்க்கும்போது இலைய அல்லாமல் ஒரு கனியும் அதில் இல்லாமல் போனதுனால அது பட்டு போயிற்று. எனவே கனி கொடுக்கக்கூடிய மரம் அத்திமரம். அந்த அத்திமரத்தினுடைய காரியங்கள் ஒரு மனிதன் சுகபோகமாக சந்தோஷமாக நிழலில் தங்குகிறதுக்கு ஏதுவாக அமைகிறது. ஆனால் அதே 2 ராஜாக்கள் 20:7 வாசித்து பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு அது கேன்சரில் அரிப்பிளவில் கஷ்டப்பட்ட போது இந்த அத்திப்பழ அடையை போட்ட பிறகு அவன் ஆரோக்கியம் அடைந்தான். அந்த அரிப்பிளவு என்கின்றது நீங்கி சுகமானான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய அவனுடைய வாழ்வில் ஒரு 15 வருடத்தை தேவன் கூட்டி கொடுத்ததாக நாம் பார்க்குறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் சுகத்தை சந்தோஷமாக நிழலில் சமாதானத்தோடு கூட அமைதியோடு கூட இளைப்பாறுதலை பெறுகிறதற்கும் அது உதவுகிறது. அதே நேரத்தில் சுகத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மரம் இல்லாத இடமும் அது பாழான ஒரு இடம்தான், அது கெட்ட இடம்தான், அது அந்த இடத்துல வாசம் செய்கிறதுக்கு சரியில்லை என்று நம்ம சொல்ல வேண்டும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவைகள் அந்த அத்திமரம் இல்லாதது போல அதனுடைய பலன் இல்லாதது போன்ற இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அந்த சபையிலையும் கூட ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவர்கள் தாங்கள் போய் இருக்கக்கூடிய இடத்தை பற்றினதான காரியத்தை பற்றி பேசினாங்க, அல்லது அதுக்கு போகிற வழியில் ஏற்பட்ட சம்பவத்தை பற்றி பேசினாங்க. போக போகத்தான் தெரியும், பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தை தேவன் கொடுக்கிறார் என்கின்றதை பிற்பாடு தான் புரிந்து கொள்கிறார்கள். இவைகள் எல்லாம்
இல்லாத சூழ்நிலையில் அது கெட்ட நிலம் கெட்ட இடம் என்று சொல்லியும் அவர்கள் பேசினார்கள். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையா, அதே சூழ்நிலையில் இதை ஆவிக்குரிய ரீதியில் அப்ளை பண்ணும் பொழுதும் கூட அப்படித்தான் காணப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக திராட்சை செடி என்று சொல்லி, நானே மெய்யான திராட்சை செடி என்றால் நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்றதை யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். எனவே இங்கே வேதம் சொல்லுகிற கருத்து என்னன்னா, அவர் திராட்சை செடியாக இருந்தால் இயேசு இல்லாமல் அந்த செடிக்குள்ளே நாம் இணைக்கப்பட்டவர்களாய் பிணைக்கப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அவரை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிற காரியத்தை பற்றி பார்க்குறோம். அதனால் நாங்களும் சபையும் சாகும்படி இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தீர்களா என்று கூறியது எவ்வளவு பொருத்தமாக உள்ளது பார்த்தீர்களா? இயேசு இல்லாத வாழ்வு ஒரு ஜீவன் இல்லாத ஒரு வாழ்வு. அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தம்முடைய விலைமதிக்க முடியாத இரத்தத்தை கொண்டு சபையை சம்பாதித்து கொண்டார். அவர் தம்முடைய விலைமதிக்க முடியாத இரத்தத்தின் நிமித்தமாக நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக மாதுளஞ்செடியை பற்றினதான காரியத்தை பார்க்கும்போது, மாதுளஞ்செடியினுடைய காரியத்தில் அதில் இருக்கக்கூடிய மாதுளம் பழங்களை குறித்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கும்போது, யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 33, 34ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்தில் பணிபுரியும் ஆசாரியர்களின் அங்கியின் கீழோரங்களில் இரத்தாம்பரமும் சிவப்பு நூலாலும் செய்யப்பட்ட மாதுளம் பழங்களை சுற்றிலும் தொங்கும்படி வைக்க வேண்டும் என்று சொல்லி, இதனுடைய கருத்து என்ன? சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்ட தேவாலயத்தின் தூண்களை சுற்றிலும் 2 வரிசையிலும் மாதுளம்பழங்களை செய்வித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எதை ரிவீல் பண்ணுகிறது அப்படி என்று சொன்னாலும், அந்த நாளில் இது இல்லாது இருந்தால் அது கெட்ட நிலம் கெட்ட இடம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. ஆனால் இதெல்லாம் இல்லாத இடமும் இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் அது இல்லாத இடமும் கூட பிரயோஜனப்படாத ஒரு இடம்தான் என்று நம்ம சொல்ல வேண்டும். எதுக்கு இதை நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த தூண்களின் 2 வரிசை மாதுளம்பழங்களை சுற்றி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கும்பொழுது அது ஒரு சீர் பற்றி கூறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது, அல்லது ஒழுங்கை பற்றினதான காரியமாக இருக்கிறது. இந்த 2 வரிசைகள் என்று சொல்லுகிறது, 2 தூண்கள் என்று சொல்கிறது, 2 ஏற்பாடுகளை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம். இது சபையை குறித்ததான காரியம் என்றும் சொல்லலாம். எனவே பழங்களின் சுளைகள் எல்லாம், அதில் இருக்கக்கூடிய மணிகள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாகவும் சிகப்பாகவும் இருக்கிறபடினாலே, இது இந்த இரத்தத்தின் பெருந்துளிகளாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தப்போகிறார் என்கின்ற வெளிப்பாட்டை அந்நாளில் அறிந்தும் அறியாமலும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லது அந்த சுளைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறதுனால சபை மக்கள், இரத்தத்தினால கழுவப்பட்ட மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒழுங்காக சீராக நடக்கிறவர்களாக ஒன்று இணைந்து காணப்படுகிறது போல சபையில் ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும் என்கின்ற வெளிப்பாட்டை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த சிகப்பு ஆண்டவர் சிந்தின இரத்தமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒவ்வொரு சுளைகளும் ஒவ்வொரு சொட்டு இரத்தம் போன்று நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆண்டவர் சிந்தின விலைமதிக்க முடியாத இரத்தத்தை கொண்டு சபையை மீட்டெடுத்தார், சபை மக்களை மீட்டெடுத்தார். அவர்கள் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு அவர்களுக்குள்ள ஒரு சமாதான சந்தோஷத்தை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். தண்ணீர் இல்லாத இடம், இந்த தண்ணீர் இல்லாத இடம் கெட்டது என்று சொல்லி இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது எவ்வளவு மிக முக்கியமாக தேவன் வழி நடத்தி வந்தார். ஓரேபில் போய் நடத்தி வந்த காரியங்களும், ரெவிதையும் இல்லை காதேசின்
வனாந்தரத்தில் தேவன் நடத்தின விதமும், ஏலிமில் போய் நடத்துகிற இந்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறார். கண்மலையிலே அங்கே போய் நான் நிற்பேன் உங்களுக்கு முன்பாக என்று சொல்லி, அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொல்லி, அதனுடைய ஹிஸ்டரி மற்ற காரியங்கள் ஆராய்ச்சியாளர்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏறக்குறைய 6 லட்சம் மக்கள் குடிக்கத்தக்கதான அளவுக்கு தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்கின்றதை குறித்து நாம் பார்க்குறோம். இதை குறித்து அவர் யார் என்று சொன்னால், அவர்தான் கண்மலையாகிய கிறிஸ்து என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது. ஆனால் அந்த கண்மலையில் போய் நின்றவர் யார் என்கின்றதை பார்க்கும்போது ஓரேபில், அதாவது யாத்திராகமம் 17:1-6 கண்மலையாகிய இயேசு தான் என்கின்றதை நிரூபிக்கப்படுகிறது. இப்படி 37 வருஷமாக தேவன் வழி நடத்தி வந்து கடைசி நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடம் தண்ணீர் இல்லாத இடம் நல்லதல்ல. அஃப்கோர்ஸ் அவர்கள் சொன்னது கரெக்டு தான். அந்த ஜீவ தண்ணீராகி கிறிஸ்து இல்லாத இடம் சீர்கெட்டு போன இடம்தான். அதில் ஒரு சமாதானம் இல்லாத இடம்தான். அது கெட்ட நிலம் போல, கெட்ட இடம் போல தான் இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யோவான் 7:38 வாசித்து பார்க்கும்போது, என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் வழி நடத்தி வந்த விதங்கள் எல்லாம், அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற இடமெல்லாம் எவ்வளவோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். இதற்கு இடைப்பட்ட காலத்தில், அந்த 36-37 ஆண்டு காலத்தில் அவர்களுக்கு எந்த விதமான வியாதி, பலவீனங்கள் எதுவுமே இல்லாதபடிக்கு பாதரட்சி தேர்ந்து போகவில்லை, வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. இப்படி எல்லாவற்றிலும் அவர்களுடைய கால் கூட வீங்காமல் அவர்களை வழி நடத்தி வந்தார் என்று சொல்லி சங்கீதம் 105:37 நெகேமியா 9:22 சொல்லுகிறது. அவர்கள் வேலை செய்யல, உழைக்கலை, எதுவும் செய்யலை, சாப்பிடவும் தூங்கவும் செய்து அருமையாக ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விதை இல்லாத ஒரு இடம், விதைப்பு வசனம் இல்லாத இடம், அத்திமரம் சுகம் கிடைக்காத ஒரு இடம், அதே போன்று திராட்சை செடி இயேசு கிறிஸ்து இல்லாத இடம், மாதுளஞ்செடி, இரத்தத்தை கொண்டு நடத்தின சபை, அந்த இரத்தம் இல்லாத இடமும், அதே போன்று தண்ணீர் இல்லாத இடமும் அது நல்ல இடம் இல்லை, அது கெட்டு போகிறதற்கான ஒரு வாய்ப்பு. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜீவ நதியாகிய கிறிஸ்து நம்மை நிச்சயமாக நடத்துவார் என்கின்ற வெளிப்பாட்டை தான் அவர்கள் அறிந்தும் அறியாமலும் முறுமுறுத்ததில் வந்த வார்த்தைகள் நிஜத்துக்கு ஏதுவாக, ஆவிக்குரியதுக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த 5 காரியமும் தேவன் நிச்சயமாக வழி நடத்துவார். அதில் ஒன்று குறைவுபடுமானாலும் கூட நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்குவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவராகிய இயேசுவை நம்ம நன்றியோடு சோதரிக்கும். இயேசுவின் நிழலாய் தோன்றுகிற அந்த ஆண்டவரை குறித்து நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். எனவே தேவரீர் அவர் இல்லாத இடமும், அவர் சிந்தின ரத்தம் இல்லாத இடமும், அவர் எங்களுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு வசனத்தை அனுப்பி நடத்தின அந்த காரியங்கள் இல்லாத இடமெல்லாம் சீர்கெட்டு போனதாக தான் இருக்கும், அது கெட்டதாக இருக்கும். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்விடத்தை அமைத்து கொள்கிற இடம் எது என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் குறிப்பிட்ட அந்த 5 காரியங்களும் எம்முடைய சபையிலே எங்களில் காணப்படும் என்று சொன்னால், நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள முடியும். எனவே தேவரில் பங்கு பெறுகிற அல்லது இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002.
தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.